விடாமுயற்சி பெரும் அதிர்ச்சி என்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸ்க்கு. மாஸ் ஓப்பனிங் இல்லை, மாஸ் பிஜிஎம் இல்லை, மாஸ் சீன் இல்லை, மாஸ் ஃபைட் இல்லை. மொத்தத்தில் இது ஒரு தலை படமான்னு கேட்டால் ஒரு தருதலை படம் தான். இது தலை தியாகம் பண்ணியிருக்காரு. தலை ஃபேன்ஸையே எதிர்த்து தலை ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. அவரோட தியாகத்துக்காக நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்த்துருங்க. படத்தில் தலையே பூமருன்ட்டாங்க. கடவுளே அஜித்து, கடவுளே அஜித்து, எவனும் என்ன திட்டக்கூடாது, ஓகேவா? சொல்லிட்டேன் நானும். அதில் விடாமுயற்சி என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். தலையோட ரொமான்ஸ் தான். விடாமுயற்சியில தலை வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல படம் நம்மளை சிரிக்க வைக்கணும், இல்லை சிந்திக்க வைக்கணும், இல்லை வியக்கவாச்சும் வைக்கணும். விடாமுயற்சி நம்ம தலையோட படம். நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, இல்லை வியக்க வச்சதான்னு தான் பார்க்க போகிறோம். சத்தியமாக இந்த படம் வியக்கவும் வைக்கல, சிரிக்கவும் வைக்கல, ஆனால் சிந்திக்க வச்சிருக்கு. டிவோர்ஸை பற்றி. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் வந்து மாஸ் ஓப்பனிங்கு. அப்படி கார் டிக்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் தலை. அப்புறம் தலை டிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு த்ரிஷாவோட டூர் போகிறாரு. மாஸ் ஓப்பனிங் இல்லை, மாஸ் பிஜிஎம் இல்லை, மாஸ் சீன் இல்லை, மாஸ் ஃபைட் இல்லை. மொத்தத்தில் இது ஒரு தலை படமான்னு கேட்டால் ஒரு தருதலை படம் தான் இது. இப்படின்னு சொன்னால் தலை ஃபேன்ஸ் வந்து என்ன பொழப்பாங்கன்னு தெரியும். வேற வழியில் சொல்லி தான் ஆகணும். விடாமுயற்சி படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா, தலை வந்து த்ரிஷாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 12 வருஷமாகுது. தலை வந்து த்ரிஷாவை கவனிக்காததுனால த்ரிஷா கடுப்பாகிட்டு த்ரிஷா வந்து தலைக்கு டிவோர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தலை வந்து இதுக்கு அதிர்ச்சியே ஆகலை. என்ன நியூஸ் பேப்பர் வரலையா, வரலனா பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக போகிறாரு. ஆனால் இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு த்ரிஷாவை வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி, கிளம்பும் போது நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ட்ராப் பண்ணும்போது கார் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுது. பிரேக் டவுன் ஆன அந்த கேப்பில் வந்து த்ரிஷாவை வந்து தூக்கிடுறாங்க. ஸோ த்ரிஷாவை தேடி அலைஞ்சி த்ரிஷாவை காப்பாற்றுறது தான் படத்தோட மொத்த கதை. இதில் என்ன பெரிய விஷயம், இதில் இந்த தேடி கண்டுபிடிக்கிறது என்ன, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதுதான் விஷயம். டேக்கன் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான். ஒருத்தரோட பொண்ணை வந்து தூக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ வந்து அவர் பொண்ணை தேடி காப்பாற்றுவார். அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஹாலிவுட் படம் தான். தலை வந்து காப்பி அடிக்கணும்னா டேக்கன் மாதிரி படத்தை தான் காப்பி அடிச்சிருக்கணும். ஆனால் ஏன் பிரேக் டவுன் படத்தை காப்பி அடிச்சாருன்னு தெரில. ஸோ பட் இது ஒரு போல்டு டிசிஷன். பட் என்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அப்புறமும் ஏன் தலை இதை பண்ணாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் வந்து ரீசெண்டாக எல்லாருக்கும் நடக்கிற டிவோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். செலிபிரிட்டிஸே நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு மெசேஜாக இருக்கணுன்றதுக்காக தலை தியாகம் பண்ணியிருக்காரு. தலை ஃபேன்ஸையே எதிர்த்து தலை ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. அவரோட தியாகத்துக்காக நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்த்துருங்க. இது தலை படம்ன்றதுனால படத்தை 2வது தடவை பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒரு ஃபைட் சீனு, சேஸ் சீனு அது மாதிரிலாம் எதுவும் பெருசாலாம் இல்லை. அண்டு தலையாச்சும் சில படத்துலலாம் காமெடி பண்ணுவார். காமெடி எதுவுமே இல்லை. சீரியஸ் தான், டோட்டல் சீரியஸ். நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகணும்னா தலை படத்தை பார்த்துருங்க. படத்தில் தலையே பூமருன்ட்டாருங்க. படத்தோட டைட்டில் வந்து விடாமுயற்சின்னு வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் விடாமுயற்சி என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். தலையோட ரொமான்ஸ் தான். விடாமுயற்சியில் தலை வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கு. படத்தில் நிஜமான சத்தியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபி சூப்பர். அது அப்படியே வந்து ஏன்னா ஒரு 4 பேர் தான் வந்து இந்தியன்ஸு. தலை, த்ரிஷா, அப்புறம் அர்ஜுன், ரெஜினா, இந்த 4 பேர் தான் இந்தியன்ஸ். மீதி எல்லாமே ஃபாரினர்ஸு. அண்ட் ஃபுல் படம் ஃபாரினில் ஷூட் பண்ணதுனால நமக்கே வந்து அந்த ஃபாரினில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலு. சொல்ல மாட்டேன். தேட்டர்லேயே ஒரு சீனுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. என்ன சீன் தெரியுமா? ஒரு பாட்டி தலையை வந்து சுடுறது, கண்ணெத்துட்டு வந்து சுடும். அந்த புல்லட் வந்து ரீகால் ஆகி அந்த புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து அந்த பாட்டியை காலி பண்ண பாருங்க. எல்லாம் வீந்து சிரிச்சாங்க தேட்டரில். தலையை சுட பார்த்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பாட்டி தலையே வந்து காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் கார் சேஸு சீனு, காருக்குள்ளேயே அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தலை படம்ல எப்படி கார் சேஸு, காருக்குள்ளே நடக்கிற ஸ்டன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சமாக இருந்தது தான் கொஞ்சம் வருத்தம். யூஸ்வலாகவே நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்ப்போம் பில்லால் வந்த மாதிரி. பட் ஓகே, அது வந்து என்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். படத்தில் வந்து நெகட்டிவ்னா நம்ம வில்லன் தான் மெயினாக. வந்து நம்ம அர்ஜுனை வில்லனாக போடுறானுங்க. எதுக்கு தான் திருப்பி அர்ஜுனையே போடுறாங்கன்னு தெரில. தலை வேற ஆல்ரெடி இருக்காரு. இதில் அர்ஜுன் எதுக்குன்னே தெரில.
பட் ஆரோ வந்து அடிஷ்னல் வில்லனாக போட்டிருக்காங்க. ஆரோ வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. நிஜமாவே வந்து ஆரோ வந்து தலையே வந்து மொக்க பண்ணுற மாதிரி வர்றது வந்து நமக்கு எரிச்சலாக வருது. ஸோ அவரை வேணால் வில்லன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராகவும் இருந்தார் அவர். கதை வந்து எல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வச்சுலாம் வந்து ரொம்ப சொதப்பியிருக்காங்க. அர்ஜுனுக்குலாம் ஃப்ளாஷ்பேக்கு, கூட வர அந்த ரெஜினாக்கெலாம் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வச்சு அதெல்லாம் தேவையில்லை. படம் வந்து ஒரு சீக்வன்ஸாகவே இல்லை. ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்கன்னு பார்த்தா வில்லிக்கும் ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, ஃபில்லர்ஸ். ஏன்னா ஒரு சின்ன தின் லைன் தானே படம். ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க, தேடி கண்டுபிடிச்சு காப்பாற்றணும். இதுக்காக ஃபில் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையில்லாமல் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதெல்லாம் ட்ராபேக் தான் படத்துக்கு. கடவுளே அஜித்து எவனும் என்ன திட்டக்கூடாது, ஓகேவா? சொல்லிட்டேன் நானும், ஓகேவா? இருங்க, விடாமுயற்சி படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தலா ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருவோம். நானும் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். ஐயோ, இது எவனும் ஆஃபீஸில் இருக்கும் பார்க்கக்கூடாது. விடாமுயற்சி பெரும் அதிர்ச்சியா உங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ரிவ்யூஸ். பை.